எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எந்திரம்னு சொல்கிறீங்களே, இந்த எந்திரம் வந்து செப்பு தகடில் தான் செய்யணுமா? அது ஏன் செப்பு தகடில் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த செப்பு தகடுக்குன்னு வந்து ஒரு இந்த கடத்தி, அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த செம்பு தகடு, செம்பு. அதனால தான் அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒயருக்குள்ளே வந்து செம்பு கம்பி தான் இருக்கும். அதுதான் வந்து உடனே ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை இந்த கரண்ட்டை வந்து உடனே கொண்டு போய் அங்கே சேர்க்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த செம்பு தகடு எப்படி கரண்ட்டை கொண்டு போய் சேர்க்குதோ அதே போல் தான் இந்த எந்திரம், நம்ம எழுதக்கூடிய எந்திரம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் அந்த விஷயத்தை கொண்டு போய், அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா அதுக்காக தான் அந்த செம்பு தகடு. கோயிலில் கூட பாருங்கள், அன்றைக்கி வந்து இந்த செம்பில் தான் வந்து எல்லா பாத்திரமும் இருக்கும். அதே மாதிரி சாமி சிலைகள் வந்து செம்பில் தான் இருக்கும். அது எதுக்குன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, இப்போ சிலை எவ்வளோ பெரிய சிலையாக இருந்தாலும் அதுக்கு கீழே வந்து ஒரு செம்பு சிலை ஒன்றும் கம்பல்சரி வச்சுருப்பாங்க. அது செம்பு சிலையோ இல்லை ஐம்பொன் சிலையோ, ஏன்னா அந்த ஐம்பொன் சிலையிலையும் செம்பு இருக்கும். அதனால அது ஐம்பொன் சிலையாக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம ஒரு மந்திரம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். எந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து ஏற்றணும்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோமோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால தான் கோவிலில் வந்து செம்பு சிலைகள், செம்பு பாத்திரங்கள் அப்படி வச்சாங்க. அது என்னன்னா, நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுறாரு பூசாரி, அப்போ அது எதுக்கு அங்கே சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம்? எதனால்? அந்த சாமி வந்து இவர் சொல்லக்கூடிய நம்மளோட கோத்திரம், குலம், நம்மளோட பேர், ராசி இதெல்லாம் வாங்கிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான பாசிட்டிவை வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் விஷயம். நமக்கு உண்டான பாசிட்டிவான விஷயத்தை நம்ம மேலே தெளிக்கும், நம்ம மேலே அள்ளி தெளிக்கும். அதனால தான் வந்து அது செம்பு சிலைகளாக வந்து வச்சாங்க. அதே கான்செப்ட் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த செம்பு தகடுன்றது வந்து செம்புலையோ இல்லை ஐம்பொன்லையோ எழுதக்கூடியது. அது என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள், நம்ம உங்களுக்கான சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுக்கும்போது அது வந்து ஒரு அலைகளாக வந்து உங்களை சுற்றி வரும். அது வந்து நெகட்டிவாக பண்ணோன்னா நெகட்டிவாக காமிக்கும், பாசிட்டிவாக செஞ்சோன்னா நல்ல விஷயத்துக்கு பண்ணணும், நல்ல விஷயமாக அவங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த செம்பு தகடு செய்யக்கூடிய விஷயம். இதில் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப பிரச்சனை, உடனே தீரணும், உடனே நடக்கணும் அப்படின்னா தங்க தகடில் வந்து இது செய்யலாம். அது வந்து தங்க தகடில் செய்யும்போது அதுக்கு உண்டான காஸ்ட்டு வந்து அதிகமாகும், அதுக்கு உண்டான செலவு வந்து அதிகமாகும். அது வந்து மக்கள் வந்து, ஆனால் அது 100% ரிசல்ட்டு கொடுக்கும். அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கணும். ஐயோ, இவர்கிட்ட போனால் இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு கம்மி விலையில் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா செம்பு தகடில் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஐம்பொன். இது 2 விஷயத்தில் வந்து பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 80 to 90% கம்பல்சரி இருக்கும். என்ன ஒன்று, இப்போ நம்ம கோயிலில் போய் சாமிக்கிட்ட வந்து நம்மளோட விஷயத்தை, நம்மளோட பிரச்சனையை சொல்கிறோம் அப்படின்னும்போது அது வந்து நாள் பட, அதாவது கொஞ்சம் நாள் கழித்து அந்த விஷயம் நடக்கும். இப்போ இந்த செம்பு தகடுலையோ அந்த ஐம்பொன்லையோ வந்து செய்யும்போது அதில் டிஸ்டன்ஸ் வந்து பாதி குறையும், உடனே நடக்கும். அதாவது இப்போ சாமிக்கிட்ட பேசும்போது ஒரு 3 மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னும்போது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம், ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் கேட்டது நான் செஞ்சு கொடுக்குற எந்திரத்து மூலிமா கம்பல்சரி நடக்கும். இதே தங்கத்தில் செஞ்சோன்னா 11 நாளில் உங்களோட ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த எந்திரம் வந்து இந்த உலோகத்தில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம இந்து மதத்தில், நம்ம மாந்திரிகத்துலேயோ ஆன்மீகத்துலேயோ நிறைய விஷயம் இருக்குது. இதை பற்றி சொன்ன எல்லாருமே பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டுச்சு. அது மறைஞ்சு போனதோ, இல்லை அதை நம்ம நெகட்டிவாக பேசுனதோ, அதை எதிர்த்து பேசுனதோ அந்த அந்த எந்திரத்துக்கோ, அந்த மந்திரத்துக்கோ, அந்த மாந்திரிகவாதிக்கோ அதை கண்டுபிடிச்சவருக்கும் நஷ்டம் இல்லை. கண்டிப்பாக
அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற நமக்கு தான் அது நஷ்டம். இது வந்து இன்றைக்கி வந்து இந்த மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்க வந்து கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல எப்படி பார்த்தாலும் ஒரு 60% பேர் இந்த வீடியோவோட இதில் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. நம்ம லைஃப்லையும் இப்படி தானே நடந்திருக்கு, ஸோ இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு முடிவு, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஆகா ஓகோன்றதுலாம் இல்லை. நான் வந்து நடைமுறை தமிழில் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எல்லாமே சாத்தியம்தான். இதில் வந்து சாத்தியம் இல்லை, இது வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இது எல்லாமே சாத்தியம்தான். கண்டிப்பாக வாங்க, நல்லது நடக்கும், நல்ல தீர்வு கொடுக்குறோம். வணக்கம்.